السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படுமா என்ற தலைப்பின் கீழ் சஹாபிகளுடைய கூற்று, மார்க்க அறிஞர்களுடைய நிலைப்பாடு, அல்லாஹ் நம்முடைய சில செய்திகளை திட்டவட்டமாக அறிந்து கொள்ளணும் என்ற கூடிய திருக்குர்ஆனுடைய வசனங்கள், ஏனைய சான்றுகளை தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் இறுதியாக சில சஹியான செய்தி என்று நம்பக்கூடிய ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு நேர் எதிராக மோதக்கூடிய செய்திகளாகவும் என்று முஸ்லிம்களுக்கு மத்தியில், அதிகமான மக்களுக்கு மத்தியில் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு செய்தியையும் நாம் அறிந்து வருகிறோம். அப்படிப்பட்ட செய்திகளை நம்மிடமிருந்து களைந்து கொள்ளணும். இதோடைய செய்தியை உங்கள் மத்தியில் சொல்லி வருகிறோம். அதோடைய முக்கியமான அடுத்த ஒரு செய்தியை பாருங்க. இது கூட எடுத்துக்கிடுவாங்க. அதாவது சில விஷயங்களை பெருமைக்காக சொல்லுவோம். பெருமைக்கு என்றால் இப்போ நபிகள் நாயகத்தை பெருமைப்படுத்திடணும். ஒரு ஹரம் ஷரீஃப் இருக்குன்னா அதை பெருமைப்படுத்திடணும். ஏன்னா அவங்களும் பெருமைப்படுத்துவாங்கல்ல. எதிரணியில் இருக்கக்கூடிய மசீஹ் கிறிஸ்தவர்கள், பல வேதத்தை சம்பந்தப்பட்டவர்கள் நபிமார்களை புகழுவார்கள் அளவுக்கு மீறி. அதே மாதிரி நம்மளும் காப்பி அடிச்சு என்ன செய்யணும், நம்மளும் மீலாவது நபி செய்வோம், அதை பகிரங்கப்படுத்துவோம். அந்த மாதிரி இல்லாத புனையெல்லாம் நம்மளும் மார்க்கத்தில் என்ன செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள் அல்லவா, பிற மதத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, சிஃப்ரின் பை சிஃப்ரின், ஜானுக்கு ஜான் முளத்துக்கு மூலம் என்ன செய்வீங்க, பின்பற்றுவீர்கள். கவனமா இருந்துக்கிறீங்க. அவங்க ஒரு பொந்துக்குள்ள நுழைஞ்சா நீங்களும் போய் பொந்துக்குள்ள நுழைஞ்சிக்கிறீங்க. அந்த காப்பி எல்லாம் இருக்குதா நம்ம கிட்ட, அப்படியே மனக்கண்ணில் பாருங்க, பல அம்சங்கள் இருக்கும். இப்போ இதை ஒரு பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு ஹதீஸ், ஆனா ஆதாரமற்ற ஒரு செய்தி. இதெல்லாம் ஹரத்துக்கு கூட்டு போச்சுல சொல்லுவாங்க. மூசமல் கபீர்ல இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல் பைத்துல் மஹமூர், பைத்துல் மஹமூர் சொல்லி மேல ஒரு பள்ளிவாசல், அங்க ஒரு வக்துக்கு 70,000 மலக்குகள் என்ன செய்வாங்க, அல்லாவை வணங்கிட்டு வெளியே போயிருவாங்க. திரும்ப அந்த 70,000 பேர் வரமாட்டாங்க. இது நபிமொழி, சரியான செய்தி. ஆனா அது பேர்ல எதையாவது ஒண்ணு சொல்லணும்ல கூட. அப்ப வருது பாருங்க, மஹமூர் வானத்தில் உள்ளது, அஸ்ஸுராஃப் என்று கூறப்படும் பைத்துல் ஹரம், ஹரம் ஷரீஃப் இருக்கு தெரியுமா, கௌபா. அந்த கௌபாவுக்கு நேர என்ன இருக்குது, அந்த பள்ளிவாசல் மஹமூர் பள்ளி, அது நேர ஸ்ட்ரெயிட்டா இருக்குது. புகழ் சேர்க்கிறது. அதாவது மலக்குகள் தொழுகக்கூடிய வானத்தில் இருக்கும் பள்ளிவாசலுக்கு நேர என்ன இருக்குது என்றால் ஹரம் இருக்கிறது என்று ஒரு ஹதீஸில் வைத்திருக்கிறார்கள். அதோட சொன்னா பரவாயில்லை. அது ஒண்ணு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய வரிய பாருங்க, அது எவ்வளவு பெரிய இதா இருக்கு பாருங்க, வியப்பா. அந்த மஹமூர் பள்ளிவாசல் மேல இருந்து தொப்புன்னு விழுந்துச்சுன்னு வைங்களேன், கதை. அது விழுந்தால் அது கௌபா மீது விழுந்து விடும். பக்கம் பாகம் 11, பக்கம் 417. மோசமல் கபீர். மோசமல் கபீர்னா கபீர், வசத், சகீர் அப்படின்னு. அதாவது இந்த புஸ்தகத்துக்கு அர்த்தம் என்னன்னா, கபீர்னா பெருசு, வசத்னா நார்மல் மீடியம் நடுநிலை ஒரு புஸ்தகம், சகீர்னா சின்னது. 3 புஸ்தகத்தை வெளியிடுறாரு ஹதீஸ் கலையில. இவர் முக்கியமான ஒரு நபர். அந்த இடத்துல இதை இடம் பெற்று இருக்கிறது. இந்த செய்தி வருது அப்படின்னு கேட்டனா, இது தலையில விழுந்துருங்கிறாங்கல்ல, அந்த ஹரத்துடைய நேர பள்ளியில விழுந்துரும். அதனால தபரானியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை என்ன சொல்றாங்கன்னா, இதுல இப்னு ஜுரைர் என்பவர் இடம்பெறுகிறார். அதனால நாங்க என்ன செய்யறோம், அவர் ஒரு பலவீனமான நபர். ஆகையினால் இது இருட்டடி, இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி. அதனால் நாங்கள் மறுக்கிறோம். அப்ப ஹதீஸை மறுக்கிறது நேற்று வந்த ஒரு செய்தி கிடையாது. 20ஆம் நூற்றாண்டு இல்ல, அன்னைக்கே என்ன செஞ்சுட்டாங்க, ஆய்வு செய்து சொல்றாங்க இது அப்படி கிடையாது, அறிவிப்பாளர் சரியில்லை என்பதை கவனத்துல. அறிவிப்பாளரை பார்க்கணும், நல்ல மனிதரா என்று பார்க்கணும், ஞாபக ஆற்றல் இருக்குதா என்று பார்க்கணும். அந்த சங்கிலி தொடர் சரியாக வரணும். அப்துல்லால ஆரம்பிச்சு முகமதுல முடியுதுன்னா அதுக்கு இடையில என்ன செய்யக்கூடாது, விரிசல் வரக்கூடாது. அதுக்கு பேர் என்னன்னா முர்சல். முர்சல்னா கட்டிங் வந்துடக்கூடாது. ஒரு ஆள் காணா போயிட்டாருன்னா, இடையில ஒரு ஆள் வந்தாரு, அவர் யாருன்னு தெரியலன்னா, யாரும் தெரியல, முடிஞ்சு போச்சு. நம்ம ஒத்துக்குருவோமா? ஒரு ஆள் பள்ளிக்கு வந்தாருங்க, தூக்கிட்டு போயிட்டாரு, யாரும் தெரியலன்னு ஒரு நிர்வாகி சொன்னா நம்ம ஒத்துக்குருவோமா?
கேட்போம், எதுக்கே அவனை வேலைக்கு வச்சிருக்கு, எதுக்கே வாட்ச்மேன் வேலைக்கு எதுக்கு இருக்குன்னு கேட்போம். ஆள் வந்து தெரியலன்னா அப்ப இது அதை விட முக்கியமானது. இது வாழ்க்கையின் ஒரு அங்கம். இதை தான் நம்ம கடைபிடிச்சு ஈமானின் ஒரு பகுதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு திக்கரும் இதை வச்சுதான் செய்யறோம். சுபான்லாங்கிறது எப்படி செய்யறோம்? போற போக்குல செய்யறோமா இல்ல ஹதீஸ்ல இருந்து எடுத்து செய்யறோமா? ஹதீஸ்ல இருந்து எடுத்து செய்யறோம். நோம்பு துறக்கிறோம், ஏன் செய்யறோம்? விரைந்து. எல்லாமே இதுல இருக்கக்கூடிய சுண்ணத்துக்கு உயிரோட்டம் கொடுக்கிறோம், ஓடோடி செய்கிறோம். அப்ப அர்த்தமற்ற ஒரு செய்தி வந்து, ஆதாரபூர்வமான ஒரு செய்தி வந்து அதுல நம்ம என்ன செய்யணும்? கர்சனை செலுத்தணும், கவனம் செலுத்தணும். அதற்கு தான் இந்த ஒரு செய்தியை உங்கள் மத்தியில் என்ன செய்யறோம்? நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அப்போ இது வந்து ஒரு ஆதாரமற்ற செய்தி என்பதை அறிந்து கொள்ளணும். சாப்பாடு. அடுத்து என்ன செய்தி என்றால், நேற்று நம்ம வந்து யாசின் சூராவை பத்தி சொன்னோம், நேற்று சொல்லிட்டோம். அடுத்து யாசின் சூரா வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற சூரா. குரானை ஓதுவது, அதை மனனம் செய்வது, அதுக்குண்டான நன்மைகள் இதெல்லாம் தனி. ஆனா வித்தியாசமா ஒன்னை சொல்லணும்னா நபிகள் நாயகன் நமக்கு சொல்லி தந்திருக்கணும், கற்று தந்திருக்கணும். ஆயத்து குர்சி ஓதுறோம்னா நமக்கு ஆதாரம் இருக்கு. பகராவுடைய கடைசி சூரா ஓதுறோம்னா அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. இப்படி நிறைய விஷயத்துல இருக்குது. இப்ப பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பகலிலும் பகலிலும் இரவிலும் பகலிலும் இரவிலும் நல்ல பாருங்க, பகலிலும் இரவிலும்னா 24 மணி நேரம், இல்லைன்னா 12 மணி நேரம் கூட வச்சுக்கிறீங்க, அப்படிதானே வருது. பகலிலும் இரவிலும் பன்மையா. அப்போனா ஒரு முழுமையாக என்ன தெரியுமா செய்யணுமா? யாசின் சூராவை 36வது அத்தியாயத்தை ஒருவர் ஓதினால் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படும். இப்படி சொன்னா அவர் என்ன செய்வார்? ஓதிக்கிட்டே இருப்பார் அந்த வசனத்தை. மன்னிப்பு கொடுக்கறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கற்று தந்திருக்காங்க? டக்குன்னு சிந்திக்கணும். நபிகள் நாயகம் என்ன கற்று தந்திருக்கிறார்கள்? ஹதீஸ் இருக்குதா இல்லையா? ஒரு நாளைக்கு நபிகள் நாயகம் 100 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ், நபிகள் நாயகம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். நபிமொழி இருக்கு. 70 முறை தேடுவார்கள். இப்படி கற்று தந்த நபிகள் நாயகம் அப்ப ஏன் இதை செய்ய வேண்டியதானே? டெய்லி என்ன செய்யணும்? காலையிலேயும் ராத்திரியும் ஓத வேண்டியதானே? அப்ப இதுல வரக்கூடிய அறிவிப்பாளர் யார் வர்றாங்கன்னா அவங்களே நிராகரிக்கிறாங்க. அக்லக் பின் தமீம் மிக பலவீனமானவர், அதனால இந்த ஹதீஸை நாங்க என்ன செய்யறோம்? மறுக்கிறோம். யாரும் மறுக்கல, இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டுல யாரும் மறுக்கல, அன்றைக்கே மறுத்து இருக்கிறார்கள். இதையும் புரிந்து கொள்ளணும். யாசின் சூராவில் பல மக்கள் என்ன செய்யறாங்க? தேவையில்லாததை பின்பற்றி வருகிறார்கள். நேற்று யாசின் சூராவில் நிறைய செய்தியை சொல்லிட்டோம். அடுத்து என்னன்னு கேட்டா 44வது சூரா அல் துஹான். அந்த சூறாவை என்ன தெரியுமா? அதுக்கு ஒரு அர்த்தத்தை வச்சிருக்காங்க பாருங்க. 44வது அத்தியாயத்தை நீங்க ஓதுவதற்கு காலையில எப்படி பாருங்க, காலையில சபையின் மலக்கு 70,000 மலக்குகள் வானவர்கள் வந்து பிரார்த்தனை செய்கின்றனர். தீர்மதியில வரக்கூடிய 2888 2888. இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்தி என்று தீர்மதி இமாம் நிராகரிக்கிறார். மலக்குகள் வந்து ஒரு அடியானுக்கு சில செய்திகளை செய்து, மலக்கு என்னெல்லாம் செய்வாங்கன்னா, இப்ப அல்லாஹ் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், என்ன தெரியுமா செய்வாங்க? மலக்கு வந்து நம்மளை ரெக்கையால் அப்படி சூழ்ந்துருவாங்க, நமக்கு தஸ்பீஹ் செய்வாங்க. அப்போ நம்ம அதுக்காக என்ன செய்யணும்? ஆஹா, மலக்குகள் வந்து நம்ம உரை நிகழ்த்த கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட என்ன செய்யணும்? ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உரை கேட்கலனா கூட நம்ம அமைதி காக்கணும். ஏன்? மலக்குகள் நம்மளை சூழ்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது ஆதாரபூர்வமான நபிமொழி. ஆனா இது இல்லையே, இந்த செய்தி இல்லையே. எப்படி இருக்குது? 70,000 மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? வானவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் அப்படிங்கிறது இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி என்று இதை என்ன செய்யறாங்க? பலவீனமான செய்தி நிராகரிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன செய்யணும்? தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்கிறேன். கேட்டால் அப்துல்லா, உமர் பின் அப்துல்லாங்கிறவர் வருகிறார். இதெல்லாம் வந்து நம்மளா சிந்திச்சு சொல்லல, அவங்க சொல்லி தந்து போனது. இது ஒரு வகை ஹதீஸ்ல. எதுக்குன்னா இதை வந்து சரியான முறையில நம்ம பார்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கிறீங்களா, நல்ல முறையில நம்ம இபாதத்து பாழாகாமல் நம்ம சம்பாதித்து விடலாம். அதாவது வரக்கூடிய நபர் யாருன்னு கேட்டா உமர் பின் அப்துல்லா என்று பலவீனமானவர். இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம், அன்னைக்கு இருந்தவர்களே நம்ம கண்டுபிடிச்சு என்ன தந்துட்டாங்க? எழுதி தந்துட்டாங்க. இது நிராகரிக்கப்பட்ட ஹதீஸில் ஒரு வகை. இதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அதை வச்சுக்கிறீங்க, அதுக்கு நான் உள்ள வரல. இது நிராகரிக்கப்பட்டது. சஹின்னு சொல்றேன் தெரியுமா? சஹியான செய்தி வந்தாலும் குரானுக்கு முரண்பட்டால் எப்படி இதை மறுக்கிறோமோ அதையும் மறுத்து விடணும். இது 2வது வகை. அதுலதான் சர்ச்சை பண்ணுவாங்க. அது எப்படி நீங்க சஹியான ஹதீஸை மறுக்கலாம்? சஹியான ஹதீஸ் குரானுக்கு முரண்படுது. குரானுக்கு முரண்படுதுங்கிறத பல விஷயங்களை சொல்லி நேற்று சுட்டி காட்டினோம். குரான் முதல் இடமா ஹதீஸ் முதல் இடமா என்பதை சிந்தித்துக் கொள்ளணும். யார் என்ற சொன்னாலும் முதல் இடத்துல இருப்பது என்னது? கிதாப் அல்லாஹ்,
குரான் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அது துக்கான் இந்த சூரா இருக்கு தெரியுமா, குரான் சூறால நிறைய சொல்லுவாங்க. அர் ரஹ்மான் சொல்லுவாங்க, வாக்கியா சொல்லுவாங்க, இதுல துக்கான் வருது, பகரா. அப்ப ஆதாரபூர்வமான செய்தி சொல்லணும்ல, அதை வேணா நம்ம சொல்லிக்கலாம். இதுல நிறைய இருக்கு. பகரா சூரா இருக்கு, ஆல இம்ரான் இருக்கு. இந்த ரெண்டையும் மனனம் செய்தால் அது ஒரு தோட்டம் மாதிரி மறுமை நாள்ல நமக்கு நிழல் தரும், சாட்சியாக நிற்கும். இன்னும் சொல்ல போறதா சிபாரிசு பண்ணும். இதெல்லாம் ஆதாரபூர்வமான நபிமொழி. என்னைய மனனம் செய்தான், என்னையே ஓதிக்கிட்டு இருந்தான், அல்லாஹ் அப்படி வைக்கிறான். அவங்களுக்கு மதிப்பை கொடுக்குறான். குரான் ஓதி மனனம் செய்ததுக்கு ரெண்டும் பேசும். இப்படி எல்லாம் செய்தி இருக்கு. இதெல்லாம் விட்டு போடுவாங்க, இல்லாததை சொல்லக்கூடாதுல்ல. அது ஆதாரபூர்வமானது. ரெண்டு மறுமையில நமக்கு என்னது நல்ல நமக்கு சப்போர்ட்டா நிற்கும். இந்த அடியான் என்னை ஓதினான், என்னையே இந்த சூறா 2 சூறாயும் ஓதினான்னு சொல்லி நமக்கு சிபாரிஸ் செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வழியாக பகராவையும் ஆல இம்ரானையும் சிலாகித்து சொல்லப்படுகிறது. ஃபாத்திஹா, இக்லாஸ், நாசு, ஃபலக், பக்ராவுடைய கடைசி சூரா, ஆயத்து குர்சி, இன்னும் எண்ணற்ற துவாக்கள் இருக்கு. இப்ப அது போகட்டும். ஆனா இந்த மாதிரி ஒரு ஆதாரம் இல்லாத செய்தியை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. இதெல்லாம் எதுல வருது? தாரமி, தீர்மதி, முஸ்னபு, அபியாலா, மூசமல் கபீர், இப்படி சொல்லி ஏராளமான நூலில் வரும். இதையெல்லாம் என்ன செய்வாங்க, சர்வ சாதாரணமாக என்ன செய்வாங்க, பேசுவார்கள். கவனம் செலுத்திக் கொள்ளணும். இது ஆதாரம் இருக்குதா இல்லையா என்பது ஒரு முஸ்லீம், ஒரு மூமினா இருக்கிறோம் என்ன செய்யணும். ஏன்னா அடிச்சு விடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, கொஞ்சம் கூட அசால்ட்டா அடிச்சு விடுவாங்க. நம்ம அதை தொடர்ந்து என்ன செய்யறோம், சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறோம். அதில் கவனம் தேவை. இப்போ வாங்க, இப்போ ஒரு சொல்லியாச்சா. அடுத்து இது சகி, சரிங்களா? இப்ப சொல்லக்கூடியது சகி, முத்திரை குத்தப்பட்டது. முத்திரை இவங்களே குத்தியாச்சு, ஒரு குத்து. இப்ப வரக்கூடிய செய்தியை பாருங்க. ஹதீஸ் புகாரில வருது. மன்த சப்பக குள்ளு யௌமின்னா டெய்லி சாப்பிடணுமா. என்ன சாப்பிடணும் கேட்டா, கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்ன கூறினார்கள்? சபஅ தராத்தின் வ அஜ்வத்தின் யதுர்ரு ஃபீ தாலிக யௌமில் சும்முன் வலா சிஹ்ருன். இந்த செய்தியை நல்லா கேளுங்க. தினந்தோறும் காலையில் 7 நாள் சப 7 நாள் என்ன சாப்பிடணுமா? அஜிவத்தை. அது என்ன பயனளிக்குது என்றால், எந்த ஒரு விஷமும் உங்களை தீங்களிக்காது. அதாவது நம்ம அந்த பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டா என்ன செய்யணும், விஷமோ உடம்புல ஏதோ அது முறிச்சிருமா. இல்ல விஷத்தை குடிச்சிட்டு அந்த பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டாலும் என்ன ஆகுமா, ஒரு நாளைக்கு 7 சாப்பிடணும். 7 இலை எடுத்துக்கிறணும். எடுத்தா அந்த அஜ்வா பழம் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும், சுருங்கி போய் இருக்கும். ஒண்ணு நேரடியா பார்த்தா. அஜ்வான்னு சொல்லி மதினால என்ன செய்வாங்க, பல வகைகளை சொல்லி ஏமாத்தி விற்கவும் செய்வாங்க அஜ்வாங்கிற பேர்ல. இது அஜ்வா, அது அஜ்வா. அஜ்வாங்கிறதுல ஒரு வகை கிடையாது, அதுல ஒரு 7 வகையை போட்டு வச்சிருக்கானு. பேரிச்சம்பளத்துக்குலாம் நம்ம பேர் வைக்கிறது தானே, சாலாமுன்னு பேர் வச்சிருப்பான். அது நிறைய பேர்கள் இருக்கும். பேருங்கிறது ஒரே மாதிரி ஒரு பொருள் இருந்தா கொஞ்சம் சேஞ்சா இருக்கும். பேரிச்சம்பளம் ஒண்ணு பெருசா இருக்கும், ஒண்ணு சின்னதா இருக்கும், இனிப்புல பல வகைகள் இருக்கும். இப்படி பேரிச்சம்பளங்கள் அது அங்க போனா நீங்க என்ன செய்யலாம், பேரிச்சம்பளம் அந்த தோட்டத்தை வச்சிருப்பாங்க, போய் காட்சிகளாக காணலாம், பல வகைகளாக வச்சிருப்பாங்க. அதுல ஒரு வகை அஜ்வா. இந்த பேரிச்சம்பளத்தை 7 சாப்பிட சொல்றாங்க. பெரிய இவ்வளவுதான், ஒரு சூமி போய் இருக்கும். ரேட்டு 100 ரியால் வச்சிருப்பான். அப்படி இப்ப இது அவன் இந்த ஹதீஸை பிடிச்சிக்கிடுவான், விஷத்தை முடிச்சிரும், வாங்கிட்டு போங்க அப்படிங்குவான். அவன் அதை ஒரு வியாபாரமாக்கி வச்சிருப்பான் சந்தையில மக்கள்கிட்ட. அவன் அப்படியா, அம்மா ஹதீஸ் இருக்கு, என்ன நீங்க சரித்திரம் தெரியலையா? அங்கேயும் தமிழாளு மலையாளிலாம் இருப்பாங்க, அழகா பேசுவான். வாய்ப்பு கிடைச்சிடும், அவன் பெட்டியோட வாங்கிட்டு வருவான் பாவம். இல்ல அது வச்சா இப்ப பாருங்க. சரி, விஷத்தை முறிக்கிறதோட ஹதீஸ், அது கீழே வர வாக்கியத்தை பாருங்க. சும்முன் வலா சிஹ்ருன், விஷத்தை முறிச்சிருமா, சிகிரு வராதான். சிகிரையே இங்க நம்ப கூடாதுங்கிற நிலைப்பாடுல இருக்கும். பேரிச்சம்பழம் சாப்பிடுறது என்னது, விஷமாவது ஒரு பொருள், தண்ணி மாதிரி இருக்கும். சிகிரு என்னது, கண்ணுக்கு தெரியாத கண்கட்டி வித்த. பேரிச்சம்பழத்துக்கும் வித்தைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, கொஞ்சமா சிந்திச்சு பாருங்க. சிகிர் புகாரில வரக்கூடியது 5445, 5445. ஆமா, அப்படியே ஆக்மார்க் முத்திர குத்தப்பட்ட ஹதீஸ். சரியா? இப்ப இந்த ஹதீஸ்ல என்னதான், சிகிர் வராதான். நம்ம யாராவது இந்த பேய் பிடிச்ச மாதிரி இருப்பான்ல, அப்படிதானே வச்சிருக்கோம் ஊர்ல பேரு. அவருக்கு போய் டக்குன்னு என்ன செய்யணும், அஜ்வா கொடுத்து 7 கொடுத்துடணும். உனக்கு தான் சிகிர் வச்சிருக்கு. சிகிர்னா தமிழ்ல அதோடைய பேர் என்ன, பேய் பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரியா இருப்பாங்கல்ல, அதுக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம். நம் ஒரிஜினல் அகராதியில என்னன்னா, சிகிர் என்றால் மேஜிக், அதாவது கண்கட்டி வித்தை, குரலி வித்தை. கைத்துலாம் நடப்பாங்கல்ல, அப்படியே நம்ம நடக்க முடியாது, வித்தை தெரிஞ்சவன் நடந்துருவான்.
அப்போ அந்த சிகிரு ஒருத்தனுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கிறான்னா உடனே 7 பழத்தை கொண்டு கொடுத்தா என்ன செய்யணும்? சிகிரு போகணும். போகுமா? போவே போவாது. அவனை ஏற்கனவே முழு பைத்தியமா கிடக்கிறான். கீழ்ப்பாக்கத்திலையும் கீழக்கரையிலையும் ஆஸ்பத்திரியில போய் குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இது ஒரு வந்துட்டா இது ஒரு மெட்டீரியல் சம்பந்தப்பட்டது. ஈமான் நம்பிக்கை அப்படின்னா ஒரு பாத்திய ஆயத்து குர்சி ஓதுறோம், அல்லாஹ் பாதுகாப்பான். நம்பிக்கை நம்பிக்கை சார்ந்ததுல என்ன செய்யக்கூடாது? உள்ள பூந்து அட்டுழியம் பண்ணக்கூடாது. சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, மலக்கு இருக்கு, இதெல்லாம் இருக்கிறாங்க. அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் பட்டியல் போடுறான், அதையெல்லாம் நம்பிடுவோம். இது என்னது? ஒரு பொருள். அல்லாவே குர்ஆன்ல பேரிச்சம்பழத்தை பத்தி பேசுறான், மாதுளையை பத்தி பேசுறான், திராட்சையை பத்தி பேசுறான். எப்படி சொல்றான்? இதெல்லாம் ஒரு சிஃபா இருக்குங்கிறான். எல்லா பொருளையும் ஒரு சிஃபா, ஒரு ஆரோக்கியம் இருக்கும், இல்லைன்னு கிடையாது. ஒரு ஆபரேஷன் பண்ண பேஷண்ட்டை போய் உடனே என்னை சாத்துக்குட்டி ஜூஸ் கொடுத்தா எனர்ஜி வரும், குளுக்கோஸ். எல்லாத்துலயும் ஒரு சத்து இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சுடுதண்ணி குடிச்சா கூட தொண்டை கரகரன்னு இருந்தா ஒரு சுகம் கிடைக்கும். இது ஒரு உண்மை. அப்ப சிஃபா இருக்குங்கிற எந்த ஒன்னையும் பர்டிகுலரா என்ன செய்யல, இதை சாப்பிடுங்க நீங்க தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குமா? அப்படி இருந்தா என்ன அர்த்தம்? அது பேரிச்சம்பழத்துடைய சத்துடைய விஷயத்தை அப்புறம் சொல்றேன். முதல்ல இந்த ஹதீஸை என்ன செய்ய நம்ப சொல்றாங்களே, அடிச்சுல சொல்றாங்க. இதை நம்ப இது ஆதாரமற்ற செய்தினா சண்டைக்குள்ள வர்றாங்க. நீங்க எப்படி சொல்லலாம் கேட்கறாங்களே. சொல்லலான்னு கேட்டா எப்படி சிகர குணமாகுமா? அப்ப சிகரை நம்புறீங்களா? அந்த சிகரை நம்புறவன் தான் இதை எடுப்பான். அப்ப என்ன மாதிரி இந்த ஹதீஸ் வருது? ஒருவன் காலையில் 7 அஜ்வா பழத்தை அவன் சாப்பிடுகின்றதுக்கு அந்த நாளில் என்ன செய்யணும்? விஷம் அவனை ஒன்றும் செய்யாது. இன்னைக்கு 7 பழம் சாப்பிடணுங்க, உடனே விஷத்தை குடிச்சிடணும். கொஞ்சம் காணம் என்னவோ குடிச்சவன என்ன செய்யக்கூடாது? அவன் சாவக்கூடாது. தீங்கிழைக்காது, தீங்கு அப்படி நிக்கணும். அப்படி கேட்கிறான் யாரு? நமக்கு தெரியல, நம்மளை விட எதிரணியில இருக்காங்கல்ல, கரைச்சி குடிச்சு வச்சிருக்கிறான். தாவா பண்ண போனா தெரியும், நமக்கு கிளாஸ் எடுப்பான், ஒவ்வொன்றையும் கேட்பான். என்னங்க உங்க நபியே வரக்காட்ட வந்துதான் சத்திய மார்க்கத்தை கேட்டிருக்காங்க, இப்படி வரக்கா எங்க கிறிஸ்டின்லங்குவான். அவ்வளோ கிளாஸ் எடுப்பான். நமக்கே தெரியாது, படி உள்ள போகணும். இந்த பேரிச்சம்பழம் ஹதீஸ் எல்லாம் கேட்பான். உங்கள்கிட்ட அஜ்வா பழம் இருக்குதாம அப்படின்னு சொல்லி. என்ன அப்போ என்ன செய்யணும்? ஒருத்தர் உண்மை என்று அதை நம்பினால் அதில் உறுதியாக இருக்கணும். அல்லாஹ் இருக்கிறான்னு உறுதியா இருக்க போய் தானே நோம்பெல்லாம் நம்ம வைக்கிறோம், நம்புறோம், உறுதியா இருக்கிறோம். அப்ப பழம் சாப்பிட்டு விஷத்தை குடிச்சா நான் சாவ மாட்டேன்னு சொன்னா அந்த உறுதியை நிலைநாட்டு, செய்து காட்டு. டக்குன்னு செய்துரு. கடையில ஏதோ டிம்மட்டாவது வாங்கு, மூட்டை பூச்சி மருந்து ஏதோ வாங்கி என்ன செய்யணும்? நான் நம்புகிறேன், நான் செய்கிறேன், ஓரளவு சின்ன அலோன்ஸ் குடிக்கிறேன்னு சொல்லி கொஞ்சமா குடி, ரொம்ப குடிக்க வேண்டாம். யாருமே செய்ய மாட்டிருக்காங்க. அப்ப இந்த அதோட நிக்காம கீழே சிகிர் வருது, சிகிர் வராதான். அப்ப இந்த ஹதீஸ் என்னது? ஆதாரமற்ற ஹதீஸ். இது ஏதோ ஒரு கோளாறு நடந்திருக்கு. பேரிச்சம்பழத்தை வியாபாரமா கொண்டு வாழக்கூடிய மக்கள் என்ன செய்திருக்காங்க? கொஞ்சம் ஒரு உத்வேகமா சொல்லலாம்னு சொல்லி விட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. உடனே இந்த பேரிச்சம்பழத்தை ஆய்வு பண்றாங்க. எப்படி ஜம்ஜம் நீர் புனிதமான நீர்னு சொன்னதும் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டானோ, லண்டன், அமெரிக்கா, பிரான்ஸ், சவுதி அரேபியா, நம்ம அன்னைக்கே சொன்னோம். ஏன்னா அது பொருள் கையில ஒரு பொருள் மைக்கு இருக்குன்னா இதை எடுத்து உள்ள குறைஞ்சி உள்ள என்ன இருக்குன்னு பாத்துருவான். ஒரு கடுகு இருக்குன்னா கடுகை வெட்டி அது எதுன்னு பாத்துருவான். உள்ள இருந்து ஒரு டெட் பாடி இருக்குன்னு வைங்களேன், உள்ள இருந்து தோண்டி இது எந்த வருஷம் இறந்து போச்சுங்கிறத கண்டுபிடிச்சிருவான். 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எலும்பு துண்டை எடுத்து வச்சு கண்டுபிடிச்சிருவான். அந்த மெட்டீரியல், அந்த ஆற்றல் எல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டது, இன்னைக்கு இருக்குது. அப்ப இன்னைக்கு பேரிச்சம்பழத்தை ஆய்வு பண்ணிட்டு அதை சொல்றான். என்ன தெரியுமா சொல்றான்? இதுல பொட்டாசியம் இருக்குது, மக்னீசியம் இருக்குது, இதயத்துக்கு ஆரோக்கியம் இருக்குது, எல்லாம் பாருங்க ஒரு ஆரோக்கியம் இருக்குது. செரிமானம் சாப்பிட்டா செரிமானம் ஆயிரும். நோய் எதிர்ப்பு சக்தி பேரிச்சம்பழத்துக்கு ஏற்கனவே என்ன இருக்கு? அயன் சத்து, நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் இருக்கத்தான் செய்யுது, யாருமே மறுக்க மாட்டாங்க. உடல் நச்சு எதிர்ப்பு, கொஞ்சம் எதிர்ப்பு கெட்டதெல்லாம் தள்ளிருமா. அதுக்கப்புறம் அலர்ஜி குறைப்பு, எந்த ஒரு அலர்ஜியும் வராது. சுகர் உள்ளவங்க 2-3 சாப்பிட்டுக்கிறணும். சுகர் இல்லாதவங்க ஒரு தேன் கலந்த கூட என்ன செய்யலாம், ஆரோக்கியம் இருக்கு, ஒரு 4-5 சாப்பிட்டுக்கலாம். எந்த ஒன்றும் எஸ்டிமா பேரக்கூடாது. பாதாம் கூட அந்த சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் கரையின்னா ஒரு நாளைக்கு 7 அந்த குறிப்பிட்ட கணக்கு தான் சொல்லுவான் தண்ணியில போட்டு சாப்பிடுறதுக்கு. அதுக்கு மேலே ஏறிட்டுனா அதுவே ஒரு ஆப்போசிட் ஆயிரும். அப்ப இதெல்லாம் என்ன இருக்கு? சத்து இருக்கு. அப்புறம் அவன் சொல்றான், எந்த விஷத்தையும் முழுமையாக முறிக்கும் என்று அறிவியலில் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு அவங்க அரசே அங்கேருந்து அவங்களும் ஆய்வு கூட வச்சிருக்காங்கல்ல, ஆய்வு பண்ணி வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்ப எப்படி இதை அப்படி இந்த ஹதீஸை என்ன மாதிரி சொல்லலாம்? ஒரு முடிவுக்கு வரணும்ல. நம்புனன்னு சொன்னா நம்பிக்கையை ப்ரூவ் பண்ணி காட்டு. நம்பிக்கை இல்லைன்னா சொல்லிரு. அப்படித்தானே நம்ம இவ்வளவு நாளா சுட்டி காட்டணும். அல்லாஹ் திட்டவட்டமான அறிவில்லாமல் எதையும் நம்பாதங்கிறான் குர்ஆன்ல. நபிகள் நாயகம் ஒரு ஹதீஸை நம்ப சொன்னால் அது உனக்கு உள்ளத்துக்கு ஈர்க்கிற தன்மை இருந்தா நம்புங்கிறாங்க.
இன்னொரு வழியில சந்தேகம் இருந்தால் விட்டு விடுங்கிறாங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து சுட்டி காட்டியிருக்கோம். ஏன்னா இந்த ஹதீஸை சொல்ல சொல்ல உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் குரான் வசனம் ஹதீஸ் எல்லாம் சுட்டி காட்டணும், டக்குன்னு மெமரியில வரணும். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு, அப்ப இது இடிக்குத அப்படின்னு சொல்லி இப்ப உடனே அந்த ஹதீஸை சுட்டி காட்ட முடியாது. அதுக்கு 10 நிமிஷம் வரும். என் உள்ளத்துக்கு நெருக்கமாக இருந்தால், என் முடி பணிந்தால், அது சரி என்று பட்டால் நீங்கள் நம்புங்கள். அகமதுல வரக்கூடிய பெரிய ஹதீஸ் ஆரம்பத்திலே படிச்சு காட்டணும். இதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இதை பார்த்தாதான் தெரியும். அதை ஆய்வு பண்ணாம இதை மட்டும் வந்து பார்த்தா நம்பிடுவாங்க. இதை பற்றி என்ன சொல்ல போட்டிருக்குன்னு முன்னாடி போகணும்ல. முன்னாடி வரலாறையெல்லாம் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். குரான்ல திட்டவட்டமா இருந்த நம்பர்னு 3 நாள் அதை பத்தி சொல்லியிருக்கு. சம்பந்தம் இல்லாம சொல்லல. அதை சொன்னால்தான் இது புரியும். அதான் விஷயம். அந்த மாதிரி அதில் கோர்வையா நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அந்த மாதிரி திட்டவட்ட அறிவு இல்லாமல் எதையும் நம்பாதீர்கள் என்று சொல்லி குரான்ல ஏக வசனம் இருக்கு. அதை கவனத்துல வச்சுக்கணும். நம்ம பேரிச்சம்பளம் ஹதீஸ் என்ன, அது அது சரியான தகவல் இல்லை, அது ஒரு தகவலில் ஒரு தவறு இருக்கிறது என்பதை அஜ்வாவை பத்தி புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு செய்தியாயிட்டு இது நிறைய வருது. ஏன்னா புகாரி முஸ்லீமும் அதனால நிறைய நம்பர்களில் வருகிறது. 7 சாப்பிடுங்க. அப்ப இதுக்குடைய விளக்கம் என்னது கொடுத்தாச்சு. இது என்னது சஹி என்று சொல்வார்கள், அதான் முக்கியம். அடுத்து ஒரு செய்தியை பாருங்க. அதை சொல்லிட்டு ஒருத்தர் இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அதையும் பாருங்க. ஒரு சின்ன வசனம் மட்டும். வமன் அஸ்தக மினல்லாஹி ஹதீஸா, அல்லாவை விட உண்மை பேசக்கூடியவன் யார்? அல்லாஹ் உண்மை பேசக்கூடியவன். அப்ப இந்த விஷயத்துல உண்மைன்னு சொன்னா கரெக்டா இருக்கணுமே. அல்லாஹ்வுடைய வசனங்கள் எல்லாம் உண்மை இருக்கிறது. நபிகள் நாயகம் தேவையில்லாமல் வாயை அசைக்க மாட்டார்கள். அவங்க வாயிலிருந்து வருவதெல்லாம் என்னது வஹி. அப்ப இதை சாப்பிட்டா விஷம் முறிக்கும், சிகிர் வராது என்பது என்னது சந்தேகத்துக்குரியது. அதை என்ன செய்யணும்? ஓரத்தில் வைத்து விடணும். அடுத்த ஒரு செய்தியை பாருங்க. இதுவும் ரொம்ப எல்லாரும் சொல்லக்கூடியது, மருத்துவர்கள் இருந்து எல்லாரும். என்னவென்று கேட்டால் ஃபீ ஹப்பத சௌதாயி சிஃபாஇ மின் குல்லி தாயின் இல்லா சாம். ஜீரகம், கருஞ்சீரகம். நிறைய டாக்டர்லாம் நமக்கே கிளாஸ் எடுப்பாங்க. கருஞ்சீரகத்தை பத்தி என்ன சொல்லப்படுகிறது என்றால், சாம் என்றால் மரணம். அது பார்சி பாச. மரணத்தை தவிர நீங்கள் என்னது கருஞ்சீரகத்துக்கு அனைத்துக்கும் நோய் அது மருந்து இருக்கிறது, மரணத்தை தவிர. அதாவது செத்தா உயிர்ப்பிக்க முடியாது. மற்ற எல்லாம் காய்ச்சல் கோரோனா எது வந்தாலும் சரி கொஞ்சம் ஜீரகத்தை போட்டு அப்படி வாயில போட்டு மென்று சாப்பிட்றணும். அப்படித்தானே அர்த்தம். இது எதுல வருது? புகாரில வருது. புகாரில 5688. எந்த மாதிரி வருகிறது? ஹப்பத்துனா கொஞ்சம் கான் சீரகம் அள்ளி போட்டுறணும். ஒண்ணுக்கு கூட ஹப்பாங்குவாங்க. வா சிஃபாவுன், அனைத்துக்கும் நோய் நிவாரணம் இருக்குது. குள்ளிதான், குள்ளினா ஒண்ணு கூட விடக்கூடாது. இல்லா சாம்னா பார்சி பாச, அதையும் சேர்த்து சொல்றாங்க. மரணத்தை தவிர. இப்படி என்ன செய்யுது? புகாரில உள்ளது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஒண்ணு இல்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இருக்குன்னு சொல்லுங்க. டக்குன்னு தலைவலி வந்தா மாத்திரை போடாத, காய்ச்சல் வந்தா போடாத, டக்குன்னு போட்டு அலசி குடிச்சிருங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இது கருஞ்சீரகத்துக்கு இப்படி சொல்லப்படுகிறது. ஏதோ ஒரு கோளாறு இருக்குன்னு எப்படி சொல்றான்? அடுத்த ஒரு செய்தியை பாருங்க. 5687. சரியா? இந்த குள்ளி தாயின் இது வர்றது கருஞ்சீரகத்துக்கு மௌத்தை தவறுன்னு சொல்லிட்டு, இதுக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு ஆதாரத்தை வைக்கணும்ல. ஒரு ஆதாரத்தை பாருங்க. லி குள்ளி தாயின் தாவுன் ஃபஇதா உஸிப தாவுன் வ தாமின் பிரைபி இத்னில்லா அஸ்ஸ வ ஜல்ல. அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது. ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்குது. தனித்தனியா இருக்குது. தனித்தனியா நபிகள் நாயகமே மக்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வயிற்று வலி வந்தா தேனை கொடுத்துருக்காங்க, ஒருத்தருக்கு பாலை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி செய்தி எப்படி வருது? ஒவ்வொரு நோய்க்கும் நிவாரணம் உண்டு. அந்த நோய்க்குரிய நிவாரணம் அவருக்கு சூட் ஆயிட்டா, சரியாக அமைந்து விட்டால், வல்லமை மிக்க மாண்பு மிக்க அல்லாஹுவின் அனுமதியால் அது குணம் கிடைத்து விடும். அல்லாஹ்வுடைய நாட்டன் ஒண்ணு இருக்குல்ல, அப்ப அமைந்து விட்டால் கிடைத்து விடும். ஒவ்வொரு நோய்க்குள்ள இருக்குது. ஒருத்தர் வயிற்று வலின்னு வர்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேனை கொடுக்குறாங்க. 2வது தடவை கொடுக்குறாங்க. அவர் வயிற்று வலி குணமாவலங்கிறாரு, மறுபடியும் குணமாவலங்கிறாரு, 3வது குணமாவலங்கிறாரு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தேனு இது சிஃபா தான். தேன்ல மருத்துவம் இருக்கு, எந்த சந்தேகம் இல்லை. உன் வயிற்றுக்கு செட் ஆகல அப்படின்ட்டாங்க. ஒருவனுக்கு அந்த மாத்திரை மருந்து சூட் ஆகணும். சிலவருக்கு சூட் ஆகாது. நீங்க அலோபதி போனா சொல்லுவாங்க சூட்டபிள் ஆகாது. சில சமயம் சுகர்காரங்களுக்கு இந்த சித்தால போனா சூட் ஆயிரும், வேற மருத்துவம் போனா சூட் ஆகாது. ஹோமியோபதி போனா இனிப்பா இருக்கும் மருந்து, அதுவே ஆபத்தாயிரும். யுனானி போனா இனிப்பா இருக்கும், எல்லாமே லேகியமா கொடுப்பாங்க.
ஒவ்வொரு மருந்தும் அவனுக்கு சூட்டாவணுங்கிற ஒரு அம்சங்கள் நோய் நிவாரணத்தில் இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல என்ன தெரியுமா இருக்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது, மருந்து இருக்குதான், அந்த நோயை அதுக்கு அப்புறம் தான் கொடுக்குறான் அப்படிங்கிறான். அப்ப இது எப்படி இருக்குது? கரிஞ்சீரகம் மௌத்தை தவிர டோட்டல் நோய், டோட்டல் எல்லாத்துக்கும் கரிஞ்சீரகம். இந்த ஹதீஸ் இப்ப நம்ம என்ன நிலையில் வைக்க? யாராவது கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? ஆமா இருக்குதுங்க, எல்லாரும் சாப்பிட்டா குணமாயிரும் அப்படின்னு சொல்ல போறீங்களா? அப்ப என்ன நிலை எடுப்பீங்க? இதை பத்தி ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அவ முக்கியமான ஹதீஸ் நூல்ல இருக்கு சஹிதைனி, அதுல முதல் இடம் புகாரில இருக்குது. அப்போ வந்து அடுத்த விவரம் தெரியாதவங்க வந்து கேட்டா என்ன சொல்லுவீங்க? மார்க்கம் நமக்கு சொந்தமானதா? ஒரே ஒருத்தனுக்கு அருளப்பட்டதா? இல்ல மனித குலத்துக்கு அருளப்பட்டதா என்பதை சிந்தித்து நம்ம சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த செய்தி எப்படி வருது? லி குல்லி தாயின் தவாவுன் ஃபஇதா உஸிப ஃபவாஉ தாஇ வபரஉ பிஇذنில்லாஹ். அல்லாஹ்வின் நாட்டத்தில் என்ன செய்யும்? ஒவ்வொரு நோய்க்கு ஒவ்வொரு மருந்து இருக்கிறது, அல்லாஹ்வின் நாட்டத்தில் அது குணமாகும் என்று இருக்குது. அப்ப எந்த வகையில என்ன செய்யாது? ஒரு பொருள் எல்லாத்துக்கும் மருந்தாக ஆகாது, அது ஏற்றுக்கொள்ள முடியாது, அதுல ஒரு கருத்து பிழை இருக்கிறது என்று என்ன செய்றாங்க? அதை விளக்குறாங்க, அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் ஒரு முக்கியமான ஹதீஸ் தான். லா எதுகுலு ஹாத பைத், ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பொருள் நுழைந்து விட்டால், இல்லா அதுகலஹுல்லாஹு துல்ல, அது நுழைந்து விட்டால், கால அபு அபுதில்லா அபு உமாமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு வீட்டுக்குள்ளே ஏற்கலப்பையும், ஏற்கலப்பைன்னா நம்ம விவசாயம் செய்யக்கூடிய கருவியும் யார் ஒருத்தர் அந்த வீட்டில் பார்க்கிறார்களோ அந்த கருவி அந்த வீட்டில் உள்ளே புகுந்து விட்டால் அந்த வீடு என்ன தெரியுமா ஆகும்? துல்லுனா இழிவு, அந்த வீட்டுல வந்து இழிவு போகாமல் இருக்காது. இப்படி வந்து ஒரு ஹதீஸ் என்ன எதுல இருக்கு? புகாரில 2321. என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஒரு வீட்டில் விவசாய கருவி வீட்டில் இருந்தால் அந்த வீட்டுல என்ன வந்துருவான்? இழிவு வராமல் இருக்காது. இப்ப இந்த ஹதீஸை நீங்க சந்திச்சா என்ன பண்ணுவீங்க? விவசாயத்தை பத்தி குர்ஆன் வசனத்தை அடுக்கிறேன், ஹதீஸ்ல இருக்குது, இப்ப இது புகாரில வந்திருக்கு, இது ஒரு தரத்துல இருக்கு, என்னங்க இப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க? எப்படிப்பட்ட முக்கியமான விஷயம் இது? இப்படி ஒரு ஹதீஸ் என்னங்க? விவசாயத்தை உங்க சமுதாய மக்கள் உங்க ஹதீஸ்ல இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஹதீஸ் அப்படி இருக்குன்னு சொல்லி கேள்வி வராதா? வரும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம சந்திக்காம இருக்கிறோம் மற்ற மக்களை, தாவா அடிப்படையில் யாரையும் நெருங்காம இருக்கிறோம், மேலோட்டமா பேசிட்டு விலகி போகிறோம். தாவா அடிப்படையில் களத்துல இறங்கி பாருங்க, கேள்வி வந்து என்னது? சவால்களாக நம்ம வந்த மத்தியில் வந்து விழும். அப்போ இப்ப விவசாயத்துடைய வசனத்தை பாருங்க, ஒரு 2-3 வசனங்களை பாருங்க. ஹு அல்லதி அன்சல மின சமாயி மாஅன் லகும் மின்ஹு சராபுன் வ மின்ஹு சஜரத்தன் ஃபீஹு வ துஸீமூன். அவனே வானத்திலிருந்து உங்களுக்கு தண்ணீரை இறக்குகிறான், அதில் குடிநீர் உண்டு, உங்களுக்கு மேய்வதற்கான தாவரங்கள் இருக்கிறது, உங்களுக்கு அதில் பலன்கள் இருக்கிறது. வ யுன்பிது லகும் பிஹி வ ஜர்அ வ ஸைத்தூன வ நஹல வ ஆனாப பில் குல்லி ஸமராத்தி இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன். இப்பதான் சொன்னோம் உங்கள்கிட்ட, அதாவது பேரிச்சம்பழம், திராட்சைகள், கனி வர்க்கங்கள் அவை முளைக்க செய்யப்படுகின்றன அப்படின்னு அல்லாஹ் கூறிவிட்டு என்ன தெரியுமா சொல்றான்? யதஃபக்கரூன், சிந்திக்கிறவர்களுக்கு இதில் தக்க சான்றுகள் இருக்கிறது, சிந்திங்கிறான். விவசாயத்தை ஊக்குவிக்கிறான், நான் தான் ஏற்படுத்துறேங்கிறான். அங்க என்ன சொல்லப்படுது? விவசாய கருவியை வீட்டுல வைக்காதங்கிறது. எல்லா கருவிலையும் நல்லது இருக்கு கெட்டது இருக்குங்கிறத அடிப்படை அறிவு வேணும்ல. எல்லா பொருளும் என்ன இருக்கு? ஒரு போன் கூட வைக்க கூடாது. அல்லாஹ் உலகத்தில் பொருள்களை எப்படி படைத்திருக்கிறான் என்றால் அனைத்திலும் என்ன இருக்கு? நன்மை இருக்கு, தீமை இருக்கு. ஒரு கத்தி இருக்குன்னா ஒருத்தனை கொலை செய்யலாம், மாம்பழம் வெட்டலாம். அப்ப அனைத்து சாதனமும் அப்படிதான் இருக்கு. ஒரு பல வகை இருந்தா கூட ரொம்ப நாளுக்கு ஒரு இடத்துல ஒரு கெட்டி வச்சா அதை கூட என்ன செஞ்சிருவாங்க? அதை ஒரு மதுபானம் ஆக்குவதற்கு முடியும். அதுல தானே மதுபானங்கள்லாம் தயாரிக்கிறாங்க. அப்போ எப்படிப்பட்ட பொருள்? இந்த பொருளை என்ன செய்றாங்க? வீட்டுல இருந்தா இழிவு வந்துடும் அப்படிங்கிறாங்க. இப்படி வந்து நபி மொழி எதுல இருக்கு? புகாரியில் இருக்கிறது. குர்ஆன் வசனம் எப்படி இருக்குது? குர்ஆன் வசனத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஹதீஸ் உள்ள இன்னொரு இடத்துல இருக்குது, உடனே சுட்டி காட்டிடுவாங்க. இது சஹியான ஹதீஸ்ல உன்னுடைய அகராதி பிரகாரம் என்ன அர்த்தம்? நீ சஹியான ஹதீஸ் என்று சொல்கிறாய், சரியான சனது வரிசை வருது, இப்ப என்ன செய்வ? அதான முக்கியமான ஒண்ணு. சரியான ஆள் சொல்றாங்க, சரியான ஆள் தான் சொல்றாங்க, சரியான ஆள் சிகரையே சரியான ஆள் தான் சொல்றாங்க. என்ன முடிவு எடுப்பீங்க? அப்ப இதுல ஒரு தெளிவு வேணும்ல, ஒரு அடிப்படை அறிவாது வேணும்ல மக்களுக்கு. முக்கியமான ஒண்ணு பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? இது ஏதோ வேடிக்கை மாதிரி இருக்கும், ஏதோ ஒண்ணு, அப்படி இல்லை, இதுதான் முக்கியம்.
இதுல முக்கியமான என்ன செய்வாங்க, நம்ம நன்மைகள் எல்லாம் இழந்துருவாங்க. அவன் சொல்றதை அப்படியே நம்ப வைக்கிற மாதிரி ஆயிரும். இது சஹியா என்னங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும். வந்தா அவன் அந்த ஆளு திருந்திடுவாரு. யாரு? உஸ்தாட்ட போய் இப்படி சொல்ல எங்க நீங்க சொல்றீங்கள இந்த துவாவை ஓதனா எனக்கு கடனே வராதுங்கிறீங்களே, என்னை சுத்தி கடனா தான் இருக்கு, என்னதான் சொல்றீங்க, எத்தனை நாள் ஓதணும், அப்படி இது சரியான செய்தி தானா? அப்படித்தானே சொல்றாங்க. மக்களுடைய பலவீனமான செயலை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவன் ஆதாரமற்ற ஹதீஸ்லாம் நேத்து நிறைய சுட்டி காட்டிட்டான். அதெல்லாம் படிப்பாரு. கடன் இது தீர்ந்தே விடும் ஒரே வாரத்தில். செய்கிறீர்களா? நீங்கள் செய்வீர்களா? இதை ஓதுங்கள். அழகா இருக்கும், ஆக்ரோஷமா இருக்கும். சுபு தொழுகை விடுறீங்க, கரெக்டா தொழுது காட்டுங்கள், உங்களுக்கு கிடைத்து விடும். என்ன கிடைத்து விடும்? எல்லாம் கிடைத்து விடும். கத்திரிக்காய்க்கே நான் ஒரு ஹதீஸ் வேற சொல்லியிருக்கேன். கத்திரிக்காய் சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கணும். சொறி சடங்குலாம் வந்தா கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாதுங்குவான் டாக்டர். அப்ப இப்படி ஹதீஸில் கைவரிசையை நல்ல காட்டியிருக்கிறார்கள் என்பதை பார்த்து என்ன செய்யணும்? சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு குர்ஆன் வசனத்தை பார்த்தோமா, அடுத்த ஒரு குர்ஆன் வசனத்தையும் பார்த்துரும். ஒமா தரஅலக்கும் ஃபில் அர்தி முக்தலிஃபன் வஅனஹு இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தில் லிகௌமி யததக்கருன். பூமியில் அவன் உங்களுக்கு படைத்தவட்ட மாறுபட்ட நிறங்கள் கொண்டது இருக்கிறது, அதில் படிப்பினை இருக்கிறது, அதில் தக்க சான்று இருக்கிறது, நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? பூமியை பத்தி பேசுறான் அல்லாஹ். அடுத்து பாருங்க, கடலிலும் பசுமையான இறைச்சியிலும் உங்களுக்கு உண்பதற்காக நிறைய விஷயங்களை உங்களுக்கு அள்ளி தந்திருக்கேன், நீங்க அதுல நீங்க சிந்தித்தீர்களா? தஸ்குரும் நன்றி செலுத்தினீர்களா? அப்படிங்கிறான். அடுத்து நீங்கள் பயிரிடுவதை பத்தி சிந்தித்தீர்களா? இங்க விவசாய கருவி வைக்க கூடாதுங்கிறான். கேள்வியை பாருங்க, அஃபஅரைத்தும்னா கேள்விக்குறி. நீங்கள் சிந்தித்தீர்களா? மாத்தக்சுரூன், நீங்கள் பயிரிடுவது விவசாயம் செய்வதை பத்தி சிந்தித்தீர்களா? 56வது சூரா 63வது வசனம். நீங்கள் முளைக்க செய்கிறீர்களா இல்ல நாம் முளைக்க செய்கிறோமா? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அன்தும் தஸ்அரூனஹு அம் நஹ்னுர் ராரிசூன், நீ முளைக்க செய்றியா நான் முளைக்க செய்றேன், நான் மலையை அடிச்சு அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்றான்? வளைச்சு கேள்வி கேட்கிறான். அல் வாக்கியா சூறால நீங்க என்ன செய்யலாம்? 63ல ஆரம்பித்து அது கீழே வரைக்கும் பார்த்துக்கொள்ளலாம். அதற்கு ஒரு ஹதீஸை இன்னொன்னையும் காட்டிடுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க. அப்ப இப்படிதான் நம்ம ஹதீஸை ஆய்வு பண்ணி கொள்ளணும். ஒரு முஸ்லிம் ஒருவர் எதை நட்ட வைக்கிறார்களோ, மரம் ஒன்றை நட்ட வைத்து அதை விதை ஒன்றை விதைத்து அது பயிரிட்டு அது விளைச்சல் வரும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் கால்நடை அது உண்கிறதுல, அவன் முளைக்க வைக்கிறதுல மாம்பழமோ திராட்சையோ அது பல பேர் நிழல்ல போய் நிற்பாங்க. கால்நடைகள் அதை போய் சாப்பிடும். சாப்பிட்டால் அதை உண்டால் அது அவருக்கு ஒரு தர்மமாக ஆகும் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு முஸ்லீம்ல. அப்ப புகாரில எப்படி வருகிறது? விவசாயம் செய்யக்கூடாது, விவசாயம் கருவி வீட்டுல வைக்க கூடாது, வச்சா என்ன வந்துடும்? இழிவு வந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸோட நிலைப்பாட்டுக்கு என்ன வரணும்? ஏதோ ஒரு தவறுதல் நடந்திருக்கு, நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைனாலும் நம்ம என்ன நினைக்கணும்? ஏதோ ஒரு கோளாறு இருக்கு, அதுல நீங்க சிந்திச்சுக்கிறனுங்கிற ஒரு நிலைப்பாடையாவது எடுக்கணும்ல. நிலைப்பாடம் எடுக்காம நம்பிட்டு போயிட்டா என்ன அளவுக்கு ஆயிரும்? பெரிய பாரதூரமான ஒரு இதில் போய் விழுந்து விடும். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மக்களே தவறுதலாக அறிவிச்ச ஹதீஸ் இருக்குது. சஹாபிகள் தெரியாம என்ன செய்வாங்க? அறிவிச்ச ஹதீஸ் அது ஒரு நிறைய இருக்கு. அது போகும் ஒரு 10-50 ஹதீஸ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியாம சில சட்டத்தை போட்டதெல்லாம் இருக்கு தலாக் விஷயத்துல, அதுக்குள்ளெல்லாம் போகலாம். அதனால ஹதீஸ் என்பது ஒரு மனிதர்களால் தொகுக்கப்பட்டது. அது தெரியாமல் தவறுதலாக சில தவறுகள் என்ன செஞ்சிடும்? நடந்து விடும் என்பதை என்ன செய்யணும்? கவனத்தில் வைத்துக்கணும். முடிவாக ஒரு ஹதீஸை சொல்லிடுறான். இது ஒரு முக்கியமான ஹதீஸ். என்ன இதை வைத்து தான் என்ன செய்வாங்க? தலைவர்கள் ஏமாத்துகிறாங்களா? நேற்று இந்த எச்சு துப்புற ஹதீஸ் ஒன்று சொன்னோம், அதுக்கு நெருக்கமானது. அதை விட மட்டகரமானது கூட சொல்லலாம். இப்படியா எழுதி வச்சிருப்பாங்கன்னு சொல்லி தபரானில வருது. எப்படி தெரியுமா வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தால் சேர்ந்த ஒரு பாத்திரத்தை என்ன செய்திருக்காங்க? ஒன்று வைத்து அதில் அவர்கள் சிறுநீர் கழித்தார்கள். சிறுநீர் கழித்து விட்டு தமது கட்டலின் அடியில் அவர் வைத்து விடுவார்கள். ஒரு பக்கம் அது இருக்கட்டும். உடனே அந்த பாத்திரத்தை தேடினார்கள், அவர்கள் காணவில்லை. உடனே அந்த பாத்திரம் எங்கே என்று கேட்டார்கள். உடனே என்ன தெரியுமா? அபிசீனியா தாழ்ந்த மக்கள் எப்படி கொண்டு வராங்க பாருங்க ஹதீஸ. அதனாலதான் இன்னைக்கு இந்த சேக்கு முதிர்கள்லாம் அயோக்கியத்தனம் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒண்ணு. அபிசீனியா உம்மு சலமாவுடன் வந்தார்கள். அந்த அடிமை பர்ராவை எங்க என்று கேட்டார்கள். உடனே அந்த அடிமை என்ன தெரியுமா சேர்ந்து விட்டார்? அந்த சிறுநீரை அவர் குடித்து விட்டார் என்று மக்கள் கூறினார்கள். உடனே அடுத்து பாருங்க, குடித்து விட்டாராம். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா கூறினார்களாம்? அவர் நரகத்தில் காக்கும் திரையை கொண்டு அவர் தன்னை தற்காத்து கொண்டார். குடிச்சது சரிங்கிறாங்க.
என்ன சொல்றாங்கன்னா, குடிச்சிட்டாருல நரகத்துக்கு போக மாட்டார், சொர்க்கம். ஹதீஸ் எப்படி வருது? அதோடைய அடுக்கு, நரகத்தில் இருந்து காக்கும் திரையை போட்டு கொண்டு அவர் தன்னை தற்காத்து கொண்டார். ஒரு ஸ்பீடு பிரேக்கர் போட்டார், திரை போட்டார். யாரும் நரகம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய மகளை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? மகளே வாங்க, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவ, என்னிடம் பொருள்கள் இருக்கு, எடுத்துக்கிறங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிறங்க. ஆனா மறுமையில் என்ன செய்யாது? வலா யுகுனி செய்யா, உங்களுக்கு நான் எந்த சிபாரிசும் பண்ண முடியாதுங்கிறாங்க. இங்க என்ன பண்ணுது? சிறுநீரை கழிச்சா இப்படின்னு எங்க போகுது? யௌமலா தம்லிகு நஃப்சுல்லி நஃப்சின் செய்யா வல் அம்ரு யௌமைதில் இல்லா. ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு அணுவளவு என்ன செய்ய முடியாது? நன்மையோ தீமையோ செய்ய முடியாது. ஒரு தாய்